குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. எவ்ரிடே மார்னிங் ஏதோ ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது. ரிலாக்ஸ்டாக உட்காந்து கோலம் போடுறேன். ரிலாக்ஸ்டாக எனக்கான டீயோ காஃபியோ நான் எடுத்துக்கிறேன். ஸ்கூல் டேஸ்லையும் இல்லை மற்ற டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மைண்டுக்குள்ளார யாரோ டியூன் பண்ண மாதிரி கண்ணை திறந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆனோமா, நேராக வாசல் கிட்டே வந்தோமா, தண்ணி தெளித்து கோலம் போட்டோமா, அப்படியே நேராக கிச்சனுக்குள்ளார போகணுமா, சமைக்க ஆரம்பித்தோமா, டீயை போட்டோமா, ஆற வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10-11 மணிக்காக குடிச்சோமாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது டானு மண்டக்குள்ளார உரைக்குது. நமக்கான டைம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. எப்படி முந்தின நாளே இந்த வேலைகளை நாளைக்கு பண்ணணும்னு மைண்டுக்குள்ளார நம்ம டியூன் பண்ணுறோமோ, அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சதும் முதல் 10 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸான டைம் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளார நம்ம வந்துட்டு எப்போவுமே செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் டே நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஏதோ ரிலாக்ஸ்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். நெகட்டிவான பீப்புள், நெகட்டிவான விஷயங்கள் நம்ம டே டு லைஃப்பில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் இழுத்து பிடிக்காமல் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பாசிட்டிவான பீப்புளையும் கிட்ட வச்சுக்கலாமே. பை.